வணக்கம் மக்களே. சூப்பர் எயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு இருக்காங்க. யாரா அந்த சூப்பர் போருக்கு போவான்னு பார்த்தா ஒருத்தன் நேத்து ஒரே ஆள் சம்பவம் பண்ணி கொண்டு போயிட்டான் டீமே. நேத்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் போய் டாப்ல உட்காந்துட்டாங்க. இப்ப நான் தாண்டா ஊரோட கீழே இருக்கிறன்ற மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் அடுத்து பேசும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். யார் உள்ள போவா, இதுல யாரு உள்ள போனா, இல்ல யாரு தோத்தா மீனா இந்தியாவுக்கு நல்லது, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா வந்து முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. வீடியோக்குள்ள போயெல்லாம் டிலே பண்ணாம சரி யார் ஜெயிப்பா இல்ல யார் தோப்பா அதை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. என்ன சொல்றது, வெஸ்ட் இண்டீஸ் தோக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும், அப்பதான் நாம உள்ள போக முடியும். வேற என்ன போய் சொல்லட்டும். எனக்கு என்னமோ இந்த வெஸ்ட் டீம் இண்டீஸ் தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெஸ்ட் இண்டீஸ் அவன் அடிச்ச அடியில கான்பிடென்ட்லாம் மொத்த கான்பிடென்ட் ஒரு ஒரு மொமெண்டத்துல வரான். அதனால மொமெண்டத்துல வரான், அதான் பிரச்சனையே. ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது இந்த மேட்ச். என்ன சொல்றது, அகமதாபாத்ல நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச் 2 மேட்ச் பக்கமா டெல்லியில விளையாண்டாங்க. மத்தபடி எல்லா மேட்சுமே அகமதாபாத்லயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செட்டில் ஆகி இருக்காங்க அகமதாபாத். இவங்க டிராவல் பண்ணி போறாங்க வெஸ்ட் இண்டீஸ், மும்பைல இருந்து அகமதாபாத். ஒருவேளை அகமதாபாத்ல இருந்து வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் கால் பதிக்கவே இல்லை இந்த டோர்னமெண்ட்ல பொறுத்தவரையிலும். புதுப்பிச்சு நமக்கு சாதகமாக கூட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பேட்டிங் லைனப் செம்மையா இருக்கு. நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் பிடிச்சி கிழிச்சு விட்டுருவாங்களோன்னு தோணுது. எனக்கு என்னமோ தோணுது பர்சனலா. இல்ல டாப் ஆர்டர் தூக்கிட்டா ஒரு வாய்ப்பு இருக்கா சவுத் ஆப்பிரிக்காக்கு? 3 பேர் தான், ஏன்னா 2 பேர் அடிக்கவே இல்லையா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிக்கவே இல்லையா? நான் டாப் ஆர்டர்னு சொல்றது எட்மயர் பிரண்டன் கிங்லாம் நான் சேர்த்தவே இல்லை கணக்குலயே. அவங்க 2 பேரும் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. டாப் ஆர்டர்னு சொல்றது ஹெட்மயர். சும்மா காமெடி பண்ணாலும் ஹெட்மயர், பவல் ஒரு 4 பேர் விக்கெட் எடுத்து 4 விக்கெட் இயர்லியா 10 ஓவருக்குள்ள எடுத்துட்டா மேட்ச் கையில இருக்கும். அந்த டீம்ல 11 பேருமே பேட்ஸ்மேன் தான். நீ எங்க விக்கெட் எடுத்தாலும் யார் வேணா ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சிடுறாங்க. அதனால அந்த டீம் நீ இப்படி கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படி கொலாப்ஸ் பண்ணலாம் சொல்லவே முடியாது. அந்த நீ எங்க ஒவ்வொரு மேட்ச் தனித்தனி பிளேயர் தானே உனக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒரே பிளேயர் இவர் தான் அடிக்கிறேன்னு சொல்லவே முடியலையே. இல்ல குரூசியலான மேட்ச்ல ரூதர்ஃபோர்டும் செஃபர்ட்டும் அந்த ஹெட்மேயர் 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தர் எப்படியாவது ஏதாவது சுச்சுவேஷன்ல டஃப்பான சுச்சுவேஷன்ல இருந்து யாரோ ஒருத்தர் எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கிலாந்தோட ஒரு மேட்ச் எடுத்துங்க. டஃப்பான சுச்சுவேஷன் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ஸ்காட்லாண்டோட ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து ஹெட்மேயர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இது மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எப்படியாவது வந்து அந்த டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுதான் பயங்கர பிளஸ்ஸா இருக்கு இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்கும். எங்கேயாவது கிடைக்கும், எப்ப கிடைக்கும்னு தெரியல. அப்படி பார்த்தா எல்லா டீமுக்கும் கிடைக்கும். எல்லா டீமுக்கும் இருக்கும். இல்ல மேட்ச் ஓவர் டிஃபெண்டா இருக்காங்க. ஹெட்மேயர் மேலயும் ரூதர்ஃபோர்டு மேலயும் இவங்க 2 பேரும் என்னைக்கு ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் பின் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அது டோர்னமெண்ட்டே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல பார்த்தா இப்ப நீ சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் ஒன்றும் அவ்வளோ மட்டமா இல்லை, நம்மளே தூக்கி சாப்பிட்டாங்க. இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்சு இப்போ இந்த இதுக்கு இப்படிதான் நாம கூட நம்ம இது ஃபெயிலியர் ஆகும். இந்த பையன் ஒத்துக்கவே மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பவுலிங் டீம்லாம் இல்ல. ஆணவத்துல ஆடிட்டு இருந்தா அது அப்படிதான் நடக்கும். இல்ல நீ என்ன வேணா சொல்லுங்க, பிளானோட வராங்க. நீ இப்படி சொல்ல முடியாது. நீ கரெக்டாக பிளானோட வராங்க. பிளான் போட்டு இந்த இப்போ என்னதான் நீ இந்தியா ஹோம் கிரவுண்டு உனக்கு எல்லா அட்வான்டேஜில் தான் நான் என் பிளானோட தான் போக போகிறேன் அப்படின்னு மார்க்கமுக்கு ஓவர் கொடுக்குறாங்க. 2 ஹிட்டர் ஆடும்போது சக்ஸஸ் வேறு கிடைக்குது அவங்களுக்கு. இதுக்கு மேலே நான் என்ன போய் சொல்லட்டும். அதனால 2 வெஸ்ட் இண்டீஸுக்கு குறை சொல்ல முடியாது. டேரன் சமீம் பயிற்சியாளராக இந்த T20 தான் எடுத்துக்கிட்டாரு. சூப்பராக எங்கேருந்து டேரன் சமீம் வந்தால் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட மாட்டிருக்கு. போட்டு தவன் இந்த டீமு நானே கொடுத்துற 2.5 இப்போ செமிஃபைனலே வந்து கப்பே அடிச்சிட மாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல ஆடிட்டு இருக்காங்க. 11 பேருமே தனி ரகம், அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருக்கு. ஆனால் நாளைக்கு மேட்ச் சரியா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனல் ப்ரிவியூ மாதிரி தான் நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சொன்னதுதான் மோட்டி. ஏதோ ஒரு மேட்ச் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர் அதிகம் விக்கெட் எடுத்ததே இல்லை. இந்த மீடியம் பேசரு, பார்ட் டைம் பவுலரு, ஆல்ரவுண்டரு, மோட்டி இல்லைன்னா ரெமோரே ஷெஃபர்ட் இந்த மாதிரி தான் விக்கெட் எடுத்து கூட ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ரெமோரே ஷெஃபர்ட் ஃபாஸ்ட் பவுலர்
ஃபாஸ்ட் பவுலர்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரி வராருல, பியூர் ஐயா ஃபாஸ்ட் அந்த பவுலர் டீம் கிடையாதுல. 11 பேருமே ஆல்ரவுண்டர். நீ எப்படி நீ அப்படி சொல்லுவ? அப்ப சமார் ஜோசப்லாம் என்ன சொல்லுவ? சமார் ஜோசப் சம்மர் ஜோசப் பேட்டிங் ஆடுவார். வெஸ்ட் ஆஸ்திரேலியா கூட சீரீஸ்ல அப்படி எல்லாம் நம்ம கணக்கே வைக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் நான் தான் சொல்றேன், பேட்டிங் மட்டும் என்ன நீங்க ரோல் சொல்றீங்க. பிளே இல்ல பண்றாருன்னா பேட்டிங்ல நீங்க சொல்றீங்களா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல அடிச்சான். பவுலிங்கே அப்படிதான் பண்றாங்க. அவன் யாரோ ஒருத்தர் நல்லா போட்டுறாங்க அவங்க டீம்ல. விக்கெட் கொத்து கொத்த அதெல்லாம் இப்ப எடுத்து. நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றது நாளைக்கு வந்து பேட்டிங் பிச் கொடுத்தா நாளைக்கு வந்து அகமதாபாத்ல வந்து சிக்ஸர் மலை பொழியும். 2 டீமுமே அடிப்பாங்க. ரெண்டுமே எனக்கு அடிப்பாங்க. என்னமோ சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஸ்லைட்லி அட்வான்டேஜ், நல்ல பவுலிங் இருக்கிற மாதிரி தோணுது. மார்க் ஆன்சனு, லுங்கிங்கிட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு வருஷமா பிரைம்ல இருக்கிறாரு. ரபாடா ஒண்ணுதான் வீக்ல இருக்கு அந்த டீம்ல. மத்தபடி எல்லாமே நல்லா பவுலிங் நீ போடுறாங்க இல்ல பேர். லுங்கி ஆனா இங்கிட்டே. வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம அப்படி இல்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து அகில் ஹுசனோட 4 ஓவர் தவிர மீதி யாருமே வந்து நம்ம நம்பிக்கை அந்த நாள்ல வந்து 4 ஓவர் கரெக்டா போட்டுருவாங்க சொல்ற மாதிரி எந்த பவுலருமே கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ லுங்கிங்கிட்டே சொல்ற ஸ்லோ பாலர் நம்மளால தான் அடிக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஸ்லோ பால் மட்டும் போட்டுறவே கூட, போட்டு பிரிச்சு கையில கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு லுங்கிங்கிட்டி நாளைக்கு தான் அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் என்ன சொல்ல வரேன்னா, பவுலிங் நீ T20ல போயிட்டு நீ இவரு தான் எனக்கு மேட்ச் வின்னர் 4 ஓவர் போதாதா? மற்றபடி அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா 7 பேர் 8 பேர் பவுலிங் போடுறாங்க. ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனால் கூட மீதிக்கு அந்த 2 ஓவர் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த டீமில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் நீ பவுலிங்கில் இந்த டீமை கணக்கே வைக்கக்கூடாது. நீங்கள் 220 அடித்தாலும் 220 அடிப்பாங்க. அந்த மாதிரி போயிடணும். ஒரு சைடு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்கிறது தான், பவுலிங் உன்னால் 12 ஓவர் போட முடியும்னா 12 ஓவர் ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. மற்றது பேட்டிங்கில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அப்படி அடிச்சுக்கோங்க. மாதிரி இந்த டீம் பேட்டிங் 11 பேர் ஆடுவான். எத்தனை ரன் கொடுத்தாலும் அடிக்கிற மாதிரி ரெடியாக இருக்கும்போது பவுலிங்கும் உனக்கு கொஞ்சம் ஓரளவு போட்டு சப்போர்ட் பண்ணும்போது வேற என்ன வேணும் உனக்கு டீம்ல? ஆக்சுவலா நாளைக்கு நடக்கிற மேட்ச் தான் ஆக்சுவல் டஃப் காம்படிஷன் மேட்ச். நாம இந்தியா பாகிஸ்தானு இல்ல ஆஸ்திரேலியா மேட்ச் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நாளைக்கு நடக்கிறது தான் ஒரு ஈக்குவல் காம்படிஷன், 50-50 காம்படிஷன். 2 டீமுமே சூப்பரா ஆடிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் டாப்ல தான் இருப்பாங்க. அவங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க சூப்பர் 4க்கு டாப்ல காம்படிட்டரா இருப்பாங்க. சரி பாப்போம். ரெண்டுமே சலச்ச டீம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்தியா பக்கம் ஃபேவர்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஜெயிச்சா இந்தியா அவ்வளவுதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இல்ல நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. சரி நாளைக்கு மேட்ச் அப்ப பாத்துக்குவோம். இப்ப என்ன கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங், பவுலிங் வீக். சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம்னா பேட்டிங்ல சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பிட்ஸ் அண்ட் பீசஸ், அதாவது மில்லரு, ஸ்டெப்ஸ், பிரேவிஸ், மார்க்கம், டீகக், கிரிக்கில்டன் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரன், ஒரு சிலர் வந்து ஒரு 50 ரன் 60 ரன் பக்கமா அடிக்கிறாங்களே தவிர கன்சிஸ்டன்டா இப்ப வந்து அடிப்பானுங்கிற மாதிரி இல்ல. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஹெட்மயர், ரூதர்ஃபோர்டு, ஹோல்ட்ரு, சாய்கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அடிப்பாங்கன்னு தெரியுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அவங்க பக்கம். இப்படி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நாளைக்கு எனக்கு என்னமோ ஸ்லைட்லி அட்வான்டேஜா வந்து வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போறேன் நான். நீங்க 2 பேரும் எந்த டீம் பக்கம் போறீங்க? இல்ல நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்றேன். என்னதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவ்வளோ பாயிண்ட் சொன்னாலும் நம்ம என்னைக்கு நான் ஒரு டீம் ஜெயிக்க போதும் சொன்னோம், அந்த டீம் இது வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் 0%ல இருக்கும். அந்த டீம் ஜெயிச்சதே இல்லை. இல்ல எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ். இல்ல நீங்க சொல்றது நைட்டு மேட்சா இருந்தா ஓகே. பகல் மேட்ச்ல 2 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. 2 ஸ்பின்னர் நல்லா போட்டுருவாங்க வெஸ்ட் இண்டீஸ் பக்கம். அதுதான் பிரச்சனை வந்து. லுங்கிங்கிடி எல்லாமே ஃபிட்னஸ்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற பிளேயரா தான் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால. ரபாடா நீங்க பார்த்தீங்கன்னா லுங்கிங்கிடில 2 ஓவர் போட்டாவே ஒரு மாதிரியா இருப்பார். அவரெல்லாம் டயர்ட் ஆயிட்டாருன்னா ஹெட்மயர், ரூதர்ஃபோர்டு, ராமன் போலாம் ஸ்லோ பாலுக்கே வெயிட் பண்றாங்க. லுங்கிங்கிடி போடுற ஸ்லோ பால் 24 பால்ல நீ 20 பால் தான் ஸ்லோ பால் போறேன்னு தெரிஞ்சு போச்சு. 20 பால் ஸ்லோ பாலுக்கே வெயிட் பண்றான் ராமன் போலும் ஹெட்மயர். என்ன பண்ணுவீங்க? அதான் சொல்றேன். நம்ம யோசிச்சே இருந்தா நாளைக்கு ஒரு சரவடி இருக்க போது ஒண்ணு இப்படி வேணா பண்ணலாம். பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் போயிருச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின்னு. பவர் பிளேல ஒரு விக்கெட்டோட நிறுத்திட்டாங்கன்னா நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வின்னு. அவ்வளவுதான் மேட்சப்பே அவ்வளவுதான். பவர் பிளே வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்ல பவர் பிளேல என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு மேட்ச். சரி ஓகே. அப்போ நாளைக்கு யாரு அடிப்பா வெஸ்ட் இண்டீஸ்ல? நல்லா விளையாடுறது ஹெட்மயர் இது வரைக்கும் நல்லா விளையாண்டு இருக்காரு. டாப் ரன் கெட்டராவும் இருக்காரு. எனக்கு நாளைக்கு என்னமோ ஹெட்மயர் அடிப்பாரான்னு தோணல.
ஏன்னா அகமதாபாத் பிச்சில் நல்லா அடிச்சவங்க எவனுமே நல்லா அடிச்சதோ சரித்திரம் கிடையாது. அதனால நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டிகாக்கு இல்ல ரிக்கல்டன் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வருவாங்கன்னு தோணுது. வெஸ்ட் இண்டீஸ்ல கேட்டா மென்டல் மாதிரி உளராத. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் யாரும் வெஸ்ட் இண்டீஸ்ல யாரும் அடிக்க மாட்டாங்க நாளைக்கு. நாளைக்கு எட்மயர் அடிப்பா, நாளைக்கு ஷாய்ஹோப் வந்து அடிப்பாரு நாளைக்கு தோணுது. ஷாய்ஹோப் வேணா ரொம்ப நாளா அடிக்கல. எனக்கு ஷாய்ஹோப் நாளைக்கு நான் இப்படி போறேன், நாளைக்கு பிரண்டன் கிங் அடிக்கிறான். சரி, சவுத் ஆப்பிரிக்கால தான் டிகாக்கும் ரெக்கல்டன். வெஸ்ட் டிகாக்கும் ரெக்கல்டன் இல்ல பிராவிஸ் டெவால் பிராவிஸ். நீ எம்ஐயே கட்டி பிடிச்சுக்கோ போ. எனக்கு வந்துட்டு நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு ஹெட்மேயர் தான் அடிப்பாரு. ஏன்னா எனக்கு என்னமோ ஹெட்மேயர் இருக்க ஃபார்முக்கு எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு. அதே நீங்க இந்த டீம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா எய்டம் மாக்கரம் அடிப்பாருன்னு தோணுது எனக்கு அவரு இருக்க ஃபார்ம்ல. நாளைக்கெல்லாம் பொட்டி கிரவுண்ட் யார் வேணாலும் இப்படி வேணாலும் அடிப்பாங்க. பிடிச்சது தப்பா போனாலும் அது ஒன்றும் நம்ம கணக்குல சேர்த்துக்க வேணாது. சரி, ஓகே, ப்ரிவியூ முடிச்சுக்குவோம். என்ன நடக்குது வீடியோ முடிச்சுக்கிறேன்.